ஹாய் வியூவர்ஸ், ரொம்ப மந்த்ஸுக்கு பிறகு தான் நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்ததுனால வீடியோ போட டைம் இல்லாமல் இருந்ததுனால தான் போடலை. உங்களை எல்லாம் மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஹேவ், ஹேஸ், ஹேட் இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஹேவும் ஹேஸும் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சென்டென்ஸில் இந்த ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு 4 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட், செகண்ட் ஒன் பாசிட்டிவ், தேர்ட் ஒன் நெகட்டிவ், ஃபோர்த் ஒன் கொஸ்டின்ஸ். சப்ஜெக்டில் ஐ, வி, யூ, தே கொடுத்துருக்கேன். இது ஐ, வி, யூ, தே வந்தது அப்படின்னா ஹேவ் வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஹேவ். ஐ ஹாவ் எ கார், ஐ ஹாவ் அ கார், என்னிடம் கார் இருக்கிறது. இப்போ ஹேவோட மீனிங் என்ன? இருக்கிறது. ஹேஸோட மீனிங்கும் சேம் தான், இருக்கிறது அப்படின்னு வரும். ஹேவ், ஐ ஹாவ் அ கார். இதுவே நெகட்டிவில் சொன்னோம் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் அ கார், என்னிடம் கார் இல்லை. இருக்கிறது இல்லை. பாசிட்டிவ்னா இருக்கிறது, நெகட்டிவ்னா இல்லை. இதுதான் இதோட மீனிங், உண்டு இல்லை. இதுவே கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா என்ன வரும்னு பார்த்துங்க. கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் நம்ம டூ போடணும். அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க, ஐ, வி, யூ, தே அப்படின்னு இருக்குது. அதுக்கு பிறகு என்ன போடணும் அப்படின்னா ஹேவ் போடணும். இது ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் சொல்லலாம். எஸ் ஆர் நோ டைப்பில் பாசிட்டிவ் கொஸ்டின். இதில் do you have, இந்த சப்ஜெக்டில் யூ போட்டோன்னு வச்சுங்க, என்ன வரும்? do you have a car, உன்னிடம் கார் இருக்கிறதா. இதுவே டோன்ட் பக்கத்தில் யூ போட்டால் என்ன வரும்? டோன்ட் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் யூ போட்டால் என்ன வரும்? don't you have a car, உன்னிடம் கார் இல்லையா. do you have a carனா என்னது? உன்னிடம் கார் இருக்கிறதா. don't you have a car அப்படின்னா உன்னிடம் கார் இல்லையா. இதே சப்ஜெக்டில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்குல்ல, டூ பக்கத்தில் சப்ஜெக்ட் இருக்குல்ல, இதுவே தே போட்டால் என்ன வரும்? do they have a car, அவர்களிடம் ஒரு கார் இருக்கிறதா. don't they have a car, அவர்களிடம் கார் இல்லையா அப்படின்னுள்ள மீனிங்கில் வரும். இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ப்ளூரல் நவுன் வந்தாலும் உங்களுக்கு என்ன தான் வரும்? ஹேவ் தான் வரும். ப்ளூரல் நவுன் வந்தாலும் ஹேவ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் சொல்கிறது, சைல்டுன்னு சொல்கிறது சிங்குலர் நவுன், சில்ட்ரன் சொல்கிறது ப்ளூரல் நவுன். The children have toys. எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? The children have toys, the children don't have toys. இப்படியெல்லாம் சென்டென்ஸில் நம்ம மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்குறோன்னா he, she, it வந்ததுன்னா has வரும். he, she, it வந்ததுன்னா என்ன வரும்? has. இது நெகட்டிவ் மாற்றும் போது doesn't have அப்படின்னு வரும். மீனிங் சேம் தான். she hasனா அவளிடம் இருக்கிறது, she doesn't haveனா அவளிடம் இல்லை. நமக்கு ஐ, வி, யூ, தேல என்ன மீனிங் வந்ததோ அதே தான் இங்கேயும் வரும். மீனிங் சிமிலர் தான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா he, she, it வந்ததுன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் ஹேஸ் வரும், நெகட்டிவ்னா doesn't have அப்படின்னு வரும். doesn't have, நெகட்டிவ்னா doesn't have அப்படின்னு வரும். For example, she has a car or she has a pen. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? she doesn't have a car, she doesn't have a pen, he doesn't have a mobile. அதே மாதிரி இங்கே சிங்குலர் நவுன் வந்தாலும் உங்களுக்கு என்ன தான் வரும்? இந்த ஹேஸ் தான் வரும். சிங்குலர் நவுன் வந்தாலும் ஹேஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், the girl has long hair. கேர்ள்னு சொல்கிறது ஒரு நவுன். the girl has long hair, பொண்ணுக்கு நீளமான கூந்தல் இருக்கிறது, நீளமான முடி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அனிஷா ஹேஸ் அன் அம்ப்ரெல்லா. அனிஷான்னு சொல்கிறது என்னதான்? ஒரு சிங்குலர் நவுன். அனிஷா ஹேஸ் அன் அம்ப்ரெல்லா, அனிஷாவிடம் ஒரு குடை இருக்கிறது. சொல்லாமா இல்லையா? கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அனிஷா டசன்ட் ஹேவ் அன் அம்ப்ரெல்லா, அனிஷாவிடம் அம்ப்ரெல்லா இல்லை. இல்லை என்னென்னு சொல்லலாம், த டாக் ஹேஸ் 4 legs. டாகுக்கு 4 கால்கள் உண்டு, நாய்க்கு 4 கால்கள் உண்டு அல்லது இருக்கிறது, நாய்க்கு 4 கால்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுவே நம்ம
எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸில் வந்தோம் அப்படின்னா என்ன வருது பார்த்துங்க. அங்கே நம்ம டூ யூஸ் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்னா டூ யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன வருதுன்னு பார்த்துங்க, ஹி டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ ஷீட் வந்துன்னா நம்ம கொஸ்டினில் என்ன வருது பாருங்கள். இல்லைன்னா சிங்குலர் நவுன் வந்தாலும் என்ன வரும், டஸ்ன்னு ஆரம்பிக்கும். இல்லைன்னா நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்லன்னா டஸ்ன்ட் அப்படின்னு வரும். டஸ் சப்ஜெக்ட் நம்ம என்ன போடுவோம், சப்ஜெக்ட் என்ன இருக்குது, ஹீ ஷீ இட் இருக்குது. இதில் ஏதாவது நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டஸ் ஹீ ஹாவ் அ கார், டஸ் ஹீ ஹாவ் அ பென் அப்படின்னு. டஸ் ஹீ ஹாவ் எ கார், அவனிடம் ஒரு கார் இருக்கிறதா. டஸ் ஹீ ஹாவ் அ கார். டஸ்ன்ட் ஷீ ஹாவ் எ கார், அவளிடம் கார் இல்லையா, அவளிடம் கார் இல்லையா அப்படின்னு சென்டென்ஸில் நம்ம மேக் பண்ணிக்கலாம். நெகட்டிவாக வரும்போது நம்ம என்ன இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்டென்சஸில் நம்ம எப்படி மேக் பண்ணலான்னு கிளியராக பார்க்கலாம். ஓனர்ஷிப், இந்த ஹேவ் ஹேஸ்ன்னு சொல்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. ஓனர்ஷிப் மீன் பண்ணுறது மாதிரி வருதுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் மணி, ஐ ஹாவ் மணி, என்கிட்ட என்ன இருக்குது, காசு இருக்குது. ஐ ஹாவ் மணி, இந்த ஓனர்ஷிப் நம்ம ஓன் பண்ணுறோம். என்னோட மணி, என்னோட காசு அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடிக்கிறோம் அப்படின்னு வருதுன்னா அது என்ன, பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஐ ஹாவ் மணி. இதை நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லும்போது ஐ டோன்ட் ஹாவ் மணி என்ன சொல்லலாம், ஐ டோன்ட் ஹாவ் மணி. இதே நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம ஐ ஹாவ் நோ மணி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் நோ மணி. ஐ ஹாவ் நோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் நோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹாவ் நோ சிஸ்டர்ஸ். இப்படியெல்லாம் நம்ம நோ போட்டோம், டோன்ட் ஹாவுக்கு பதிலாக நோ போட்டோம் நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் நோ சிஸ்டர்ஸ். ஐ ஹாவ் நோ brothers. I have no friends. I have no money. இன்னொன்று பார்த்தோம்னா we have a computer. We have a computer. எங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது. இது நெகட்டிவாக மேக் பண்ணணும்னா we don't have a computer. பார்த்துங்க, நெகட்டிவ் வரும்போது என்ன வருது, doesn't வரல, don't வந்திருக்கு. don't have a computer. இந்த ஹேவ்க்கு முன்னாடி என்ன போட்டால் போதும், don't போட்டால் போதும், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஓனர்ஷிப் வந்ததுன்னா அதை மேக்ஸிமம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ஹேவ் ஹேஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த ஹேவ் ஹேஸை யூஸ் பண்ணலாம். யூ ஹாவ் 2 sisters. யூ ஹாவ் 2 sisters. உனக்கு 2 sisters இருக்கிறார்கள், 2 சகோதரிகள். இங்கே எங்கரா எல்லரா அப்படின்னு சொல்லலை, 2 sisters. உனக்கு 2 sisters இருக்கிறார்கள். இந்த நெகட்டிவாக வரும்போது என்ன வரும், யூ டோன்ட் ஹாவ் 2 sisters. யூ டோன்ட் ஹாவ் 2 sisters. உனக்கு 2 sisters இல்லை. இனி he has relatives. he has relatives. இதெல்லாம் பாருங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் வருது. he has relatives அப்படின்னா அவனுக்கு ரிலேட்டிவ்ஸ் உண்டு, உறவினர்கள் உண்டு அப்படின்னு வருது. உறவினர்கள் இருக்கிறார்கள். he has relatives. இந்த நெகட்டிவில் வரும்போது என்ன வரும், கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், he she இட் வந்தாலும் சிங்குலர் நவுன் வந்தாலும் என்ன வரும், டசன்ட் அப்படின்னு வரும். he doesn't have relatives. doesn't hasன்னு போடக்கூடாது, என்ன போடணும் அப்படின்னா doesn't have. இங்கே ஹேஸ் இருக்கும், அதை நெகட்டிவில் மாற்றும் போது எப்படி வரும்னா doesn't have அப்படின்னு யூஸ் பண்ணணும். he doesn't have relatives. நீ இல்னஸ் இதை டிசீசஸ் ரிலேட்டடாக நம்ம பேசுகிறோம் சொல்கிறோம் அப்படின்னாலும் நம்ம ஹேவ் ஹேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்னஸ் டிசீசஸ், இப்போ ஹெட் ஏக் இருக்கும், ஸ்டமக் ஏக் இருக்கும், ஸ்டமக் பெயின், கோல்ட், ஃபீவர், இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஹேவ் ஹேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஷி ஹேஸ் எ ஹெட் ஏக். ஷி ஹேஸ் எ ஹெட் ஏக் அப்படின்னா அவளுக்கு தலைவலி இருக்கிறது, அவளுக்கு தலைவலி இருக்கிறது. ஷி டசன்ட் ஹாவ் எ ஹெட் ஏக். அவளுக்கு தலைவலி இல்லை. ஷி டசன்ட் ஹாவ் எ ஹெட் ஏக். ஐ ஹாவ் எ ஃபீவர். எனக்கு காய்ச்சல் இருக்கிறது. ஐ ஹாவ் எ ஃபீவர். இப்போ கொரோனா டைம் அப்படின்னு சொல்கிறதுனால ஃபீவர்னு சொன்னாலும் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு பயமாக தான் இருக்கும். யாரும் பயப்பட வேணாம், சேஃபாக இருங்க. ஐ ஹாவ் எ ஃபீவர். இதுவே நெகட்டிவாக மேக் பண்ணணும்னா ஐ டோன்ட் ஹாவ் எ ஃபீவர். எனக்கு ஃபீவர் இல்லை. ஐ ஹாவ் எ ஃபீவர். ஐ டோன்ட் ஹாவ் எ ஃபீவர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன்.
I have tea in the morning. I have tea in the morning. இது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம அங்கே ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், ஓனர்ஷிப் வந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் அதை நம்ம குடிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், have has யூஸ் பண்ணிக்கலாம். I have tea in the morning. I have tea in the morning. நான் காலையில் டீ சாப்பிடுகிறேன், அதான் அதோட மீனிங். I don't have tea in the morning. நான் காலையில் டீ சாப்பிட்றதில்ல. I have a pleasant day. I have a pleasant day. I don't have a pleasant day. எனக்கு ஒரு ப்ளசண்ட்டான டே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ப்ளசன்ட் ஹாப்பினஸ்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், உணர்றோம் அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும், have யூஸ் பண்ணிக்கலாம், have has யூஸ் பண்ணிக்கலாம். She has big eyes. She has big eyes. அவளுக்கு பெரிய கண்கள் இருக்கிறது. She has big eyes. இதில் மறுபடியும் she has தான் போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு என்ன சொல்லணும்னா, நெகட்டிவாக மாற்றணும்னா she, கரெக்டாக சொல்லுங்கள், she doesn't have. She doesn't have இல்லைனா she does not have. She does not have big eyes. She does not have big eyes. She does not have big eyes. இது என்ன சொல்கிறதுனா ஒரு குவாலிட்டியை, ஒரு ஃபீச்சர் இல்லைன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம சொல்கிற மாதிரி வருது. அதனால தான் நம்ம இந்த ஃபீச்சர் இந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். She has a beautiful face சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். She has cute eyes. She has cute eyes. க்யூட்டான கண்கள் இருக்கிறது. அப்படிலாம் நம்ம சென்டென்சஸ்லாம் மேக் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் வரும்போது என்ன வரும், கண்டிப்பாக she doesn't have. She doesn't have big eyes. இது இப்படியெல்லாம் வரும்போது நம்ம கண்டிப்பாக தைரியமாக என்ன பண்ணிடலாம், have has யூஸ் பண்ணிடலாம். இனி நம்ம இதில் ப்ரெசென்ட் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் பார்ப்போம். ப்ரெசென்டென்ஸில் do you have a ticket? Do you have a ticket? அப்படின்னா வந்துட்டு டிக்கெட் இருக்கிறத நம்ம பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம டிக்கெட் எக்ஸாமினர் வராங்க, டிக்கெட் செக் பண்ணுறதுக்காக வருவாங்கல்ல, அவங்க என்ன கேட்பாங்க, do you have a ticket? வந்துட்டு டிக்கெட் இருக்கிறதா, டிக்கெட் இருக்கிறதா. நெகட்டிவ் வரும்போது என்ன வரும், ரொம்ப ஈஸி, don't you have a ticket? வந்துட்டு டிக்கெட் இல்லையா, இங்கே டிக்கெட் எடுத்துருக்க மாட்டீங்க, அப்போ என்ன கேட்பாங்க, நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க டிக்கெட், அந்த டைமில் என்ன கேட்பாங்க, don't you have a ticket? Then do you have any questions? Do you have any questions? இப்போ ஒரு செமினார் எடுக்கிறாங்க, காலேஜில் சரி ஸ்கூல்லேயும் சரி, ஒரு செமினார் ஏதாவது எடுக்கிறாங்க. செமினார் எடுத்துகிட்டு இந்த செமினார் எடுத்தவங்க என்ன கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் உண்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எப்படி கேட்கலாம், do you have any questions? இது கொஸ்டின்ஸ் இல்லையா, நீங்கள் எல்லாம் சைலண்டாக உட்காந்துருக்கீங்க, அப்போ அப்படியும் கேட்கலாம். அவங்க இந்த சார் கேட்கலாம், don't you have any questions? உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸும் இல்லையா அப்படின்னும் கேட்கலாம். இனி does Anish have a house in Chennai? இங்கே பாருங்கள், அனிஷ்ன்னு சொல்கிறது ஒரு சிங்குலர் நவுன், அதனால் என்ன வந்திருக்கு பாருங்கள், does வந்திருக்கு. does Anish have a house in Chennai? அனிஷுக்கு சென்னையில் ஒரு வீடு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. doesn't Anish have a house in Chennai? அனிஷுக்கு சென்னையில் வீடு இல்லையா, அதுதான் அதோட மீனிங். அனிஷுக்கு சென்னையில் வீடு இல்லையா, இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் என்ன வருது, doesn't Anish have a house in Chennai? Does your mobile phone have WhatsApp? Does your mobile phone have WhatsApp? அப்படின்னா உன்னோட ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கிறதா. Does your mobile phone have WhatsApp? நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போது doesn't your mobile phone have WhatsApp? உன்னோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் இல்லையா. doesn't your mobile phone have WhatsApp? இங்கே மொபைல் ஃபோன் சொல்கிறது இட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், மொபைல் ஃபோன் இட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அதில் அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், மொபைல் ஃபோன் சொல்கிறது ஒரு சிங்குலர் நவுன். does your mobile phone have WhatsApp? doesn't your mobile phone have WhatsApp? WH கொஸ்டின்ஸ் பார்ப்போம். WH கொஸ்டின்ஸ் அதில் பாருங்கள், do you have a pen? do you have a pen? அப்படின்னா உன்கிட்ட பென் இருக்கிறதா. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின்ஸ் கிடையாது, இது ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இதை நம்ம WH கொஸ்டினாக மாற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பென் என்ன இருக்குல்ல, இதை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு
இதுக்கு முன்னாடி என்ன போடணும் அப்படின்னா வாட் போட்டால் போதும். வாட் போடும்போது என்ன வரும்? இந்த டூக்கு முன்னாடி வாட் போடும்போது என்ன வரும்? வாட் டு யூ ஹேவ் அப்படின்னு வரும். வாட் டு யூ ஹேவ். பாருங்கள், வாட் டு யூ ஹேவ். வாட் டு யூ ஹேவ்? ஐ ஹாவ் அ பென். வாட் டு யூ ஹேவ்? ஐ ஹாவ் அ பென். என்னிடம் ஒரு பென் இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், டஸ் ஷி ஹாவ் 2 brothers? டஸ் ஷி ஹாவ் 2 brothers? இங்கே நம்ம 2 brothersஸை ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். 2 brothersஸை ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். 2 brothers நம்பர்ஸ் வருது. அப்போ என்ன கேட்கலாம்? how many brothers? இங்கே என்ன பண்ணணும்? how many brothers? how many brothers? how many brothers does she have? என்ன வரும் யூஸ் பண்ணணும்? how many brothers does she have? பாருங்கள், how many brothers does she have? என்ன சொல்லுவாங்க? she has 2 brothers. தெரியாமல் she have 2 brothersன்னு சொல்லக்கூடாது. she has 2 brothers. இன்னொன்று பாருங்கள், does Anuja have 500 rupees? does Anuja have 500 rupees? இதை எப்படி நம்ம கொஸ்டினாக மாற்றலாம்? ரொம்ப சிம்பிள். அங்கே பண்ண சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ஹேவுக்கு அந்த பக்கம் இருக்கிறத என்ன பண்ணிடலாம்? ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். பண்ணிடுச்சா? இப்போ என்ன இருக்குது? டஸ் அனிஜா ஹேவ். இப்போ அமௌண்ட் மீன் பண்ணி வரதுனால, காசை மீன் பண்ணி வரதுனால கண்டிப்பாக என்ன தான் வரும்? ஹவு மச். என்ன வரும்? ஹவு மச். ஹவு மச் இல்லைன்னா ஹவு மச் மணி. ஹவு மச் மணி டஸ் அனிஜா ஹேவ். ஹவு மச் மணி டஸ் அனிஜா ஹேவ். இல்லைன்னா how much does Anuja have? பாருங்கள், how much money does Anuja have? நெக்ஸ்ட் நம்ம past tense பார்க்கலாம். past tenseல நம்ம present tenseல பார்த்தது மாதிரி தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு டிஃப்ரெண்ட். அங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படின்னா ஐ, வி, யூ, யூ, தே வந்ததுனாலும், இல்லைன்னா ப்ளூரல் நவுனாக இருந்தாலும் ஹேவ் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஹீ, ஷீ, இட், அப்புறம் சிங்குலர் நவுன் வந்துன்னா உங்களுக்கு ஹேஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன தான் வரும்? ஹேட் வரும். அதுவே பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா டிடன்ட் ஹேவ் அப்படின்னு வரும். டிடன்ட் ஹேவ் எல்லாத்துக்குமே என்ன தான் வரும்? டிடன்ட் ஹேவ். நெகட்டிவாக மாற்றும் போது டிடன்ட் ஹேவ். இதுவே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வந்தது அப்படின்னா பாருங்கள் என்ன வரும்னா டிட் யூ ஹேவ், டிடன்ட் யூ ஹேவ், டிட் ஷீ ஹேவ், டிடன்ட் ஷீ ஹேவ் அப்படின்னு தான் உங்களுக்கு சென்டென்ஸில் வரும். டிட் ஷீ ஹேவ் எ கார், டிடன்ட் ஷீ ஹேவ் எ கார். ஹேட் என்ன இருந்தது அப்படின்னு ஒரு மீனிங்கில் வரும் உங்களுக்கு. ஐ ஹேட் எ கார், என்னிடம் ஒரு கார் இருந்தது. ஐ ஹேட் எ கார் 2 years before, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு கார் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஐ டிடன்ட் ஹேவ் எ கார் 2 years before, 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கார் இல்லை, இருக்கலை அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டினில் வரும்போது பாருங்கள், டிட் யூ ஹேவ் எ கார் 2 years before, 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னிடம் கார் இருந்ததா? டிடன்ட் யூ ஹேவ் எ கார் 2 years before, 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னிடம் கார் இல்லையா? இந்த மீனிங்கில் தான் இது வரும். பாருங்கள், நம்ம பாஸ்ட் டென்ஸில் சென்டென்சஸ் மேக் பண்ணி பார்ப்போம். ஐ ஹேட் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன். ஐ ஹேட் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சாப்பிட்றது எல்லாம் வரும்போது ட்ரிங்கிங், ஈட்டிங் வரும்போது ஹேவ் யூஸ் பண்ணலான்னு ப்ரெசன்ஸ் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்கே பாஸ்ட் டென்ஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஐ ஹேட் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன். சிலவங்க ஏட் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன் சொல்லுவாங்க, வெர்ப் யூஸ் பண்ணி மெயின் வெர்ப். ஆனால் நம்ம இங்கே ஹேட் யூஸ் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா மெயின் வெர்பை யூஸ் பண்ணுறதில்ல. மெயின் வெர்ப் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சென்டென்சஸில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் வெர்ப், மெயின் வெர்பை நம்ம பேஸ் வெர்பாக இங்கே சென்டென்ஸில் கொண்டு வரல. ஹேடை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஐ ஹேட் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன். நான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டேன். மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்? லஞ்ச் சாப்பிட்டேன். இது காலையில் சாப்பிட்றதா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த ஆஃப்டர்நூன். இது நைட்டு சாப்பிட்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா டின்னர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நெகட்டிவில் கொண்டு வரும்போது ஐ டிடன்ட் ஹேவ் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன். ஐ டிடன்ட் ஹேவ் லஞ்ச் இன் த ஆஃப்டர்நூன். மத்தியானம் தான் லஞ்ச் சாப்பிடல. தென் வி ஹேட் அ மீட்டிங் எஸ்டர்டே. நேற்று ஒரு மீட்டிங் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்.
we had a meeting yesterday. நேற்றுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. இந்த நெகட்டிவ்ல வரும்போது we didn't have a meeting yesterday. நேற்றுக்கு ஒரு மீட்டிங் இல்லை. நேற்றுக்கு மீட்டிங் இல்லை, அதோட மீனிங். she had a phone call from her lover. அப்படின்னா அவளுக்கு அவளுடைய லவ்வரிடம் இருந்து ஒரு கால் இருந்தது, ஃபோன் கால் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெகட்டிவ்ல வரும்போது she didn't have a phone call from her lover. she didn't have a phone call from her lover. அவளுக்கு அவளுடைய லவ்வரிடம் இருந்து ஃபோன் கால் இருக்கவில்லை, வரவில்லை, அந்த மீனிங்கில் வரும். Rahul had a bitter experience at work. Rahul had a bitter experience at her work. Bitter experience means கசப்பான அனுபவம். better experience இல்ல, bitter experience. ராகுலுக்கு வேலையில் கசப்பான அனுபவம் இருந்தது, ஒரு கசப்பான அனுபவம் இருந்தது. நெகட்டிவ்ல வரும்போது Rahul didn't have a bitter experience at work. didn't have a bitter experience at work. Questions பார்ப்போம். Did you have biryani for lunch? Did you have biryani for lunch? நீ பிரியாணி சாப்பிட்டியா லஞ்சுக்கு, இல்லை லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட்டியா? Didn't you have biryani for lunch? நீ லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிடலையா? இது ரெண்டுமே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவாக கேட்குறது. இதை நம்ம WH கொஸ்டினாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த பிரியாணியை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஸ்டினாக மாற்றலாம். எப்படி மாற்றலான்னா வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் லஞ்ச்? இங்கே அப்படி தானே இருக்குது. டிட்டுக்கு முன்னாடி என்ன போட்டுட்டோம்? வாட் போட்டிருக்கோம், அவ்வளோதான். பிரியாணியை கட் பண்ணிவிட்டு டிட்டுக்கு முன்னாடி வாட் போட்டிருக்கோம். என்ன ஆயிடுச்சு பாருங்கள். வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் லஞ்ச்? நீ லஞ்சுக்கு என்ன சாப்பிட்ட, இல்லை நீங்கள் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? I had biryani for lunch. Did he have a heart attack last night? Did he have a heart attack last night? அவருக்கு நேற்று ராத்திரியா, அந்த லாஸ்ட் நைட்னு தான் சொல்லலாம். ஹார்ட் அட்டாக் வந்ததா, ஹார்ட் அட்டாக் இருந்ததா, அந்த மாதிரி மீனிங்லாம் வரும். இது நெகட்டிவாக மாற்றும்போது didn't he have a heart attack last night? Didn't he have a heart attack last night? இதை நம்ம கொஸ்டினில் எப்படி மாற்றலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட் நைட்டை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி when போட்டால் போதும். அப்படின்னா அது ஒரு கொஸ்டினாக மாறிடும், ஒரு WH கொஸ்டினாக மாறிடும். என்ன வருது பாருங்கள். when did he have a heart attack? when did he have a heart attack? அவருக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் இருந்தது, எப்போ ஹார்ட் அட்டாக் வந்தது, அந்த மீனிங்கில் இதை எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? he had a heart attack last night. இப்படி சென்டென்ஸில் நம்ம சொல்லணும். he had a heart attack last night. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். Thank you for watching.